மருத்துவர் வீட்டில் கருப்பு தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த 4 நபர்கள் யார், அவர்களுடைய பின்னணி என்ன, மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியும் பதிவு பண்ணுங்க. சென்னையில் மருத்துவரின் வீட்டில் 40 கட்டுகள், அதாவது கள்ள நோட்டு அடிப்பதற்கான அந்த 40 கட்டுகள் கொண்ட பிளாக் தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது நேற்று. இந்த விவகாரத்துல தற்போது 4 நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 நபர்கள், தமிழரசி உட்பட 4 நபர்களை தற்போது போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த மருத்துவர் வீட்டை இவர்களுக்கு வாடகைக்கு விட்ட நிலையில இந்த வீட்டுல வாடகைக்கு குடி வந்தவர்கள் தான் இது போன்று மோசடி செயல்ல ஈடுபட்டிருப்பதாகவும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இவர்கள் இந்த மெட்டீரியல், அதாவது இந்த கருப்பு தாள்கள் எங்கிருந்து வாங்கப்பட்டது, இவர்கள் இது என்னென்னெல்லாம் இது போன்று மோசடி வேலைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தற்போது விசாரணையை ராமாபுரம் போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கருப்பு தாள்கள் மூலமாக கள்ள நோட்டு அச்சடித்து இவர்கள் புழக்கத்தில் விட்டிருக்கிறார்களா அல்லது எதற்காக இந்த பிளாக் தாள்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல தான் தற்போது விசாரணையை ராமாபுரம் போலீசார் மேற்கொண்டு வரும். அதன் அடிப்படையில தான் முதற்கட்டமாக 4 நபர்களை கைது செய்து தற்போது போலீசார் விசாரணையில ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று வலசரவாக்கம் உதவி ஆய்வாளரான செம்பேடு பாவுக்கு ராமாபுரத்துல இருக்கக்கூடிய கோத்தாரி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் கள்ள நோட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிளாக் பேப்பர் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டது. அந்த தகவலின் அடிப்படையில தான் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அங்க இருக்கக்கூடிய மருத்துவரோட வீட்டுல சோதனையை மேற்கொண்டனர். அவர் மருத்துவர் தற்போது அங்கு இல்லாததால அவருடைய வீடு மட்டும் காலியாக இருந்திருக்கிறது. அந்த வீட்டுல பூட்டி இருந்த நிலையில தற்போது போலீசார் உள்ளே நுழைந்து அந்த வீட்டை முழுவதுமாக சோதனை மேற்கொண்ட போது அலுமினிய சூட்கேஸ்ல தான் அந்த ரூபாய் நோட்டுகளை போன்ற அளவுடைய அச்சிடப்படாத அந்த கருப்பு நிற தாள்கள் 40 கட்டுகள் இருப்பது கண்டறியப்பட்டு தற்போது போலீசாரும் விசாரணை மேற்கொண்டனர். அந்த கருப்பு தாள்களை சோதனைக்குட்படுத்த தடவியல் துறைக்கும் அனுப்பப்பட்டு தற்போது இந்த விசாரணையில 4 நபர்கள் தெரிய வந்திருக்கிறது. அவர்கள் இந்த வாடகைக்கு வீட்டை எடுத்து இது போன்று மோசடி வேலையில ஈடுபட்டிருப்பதும் இவர்களுக்கு பின்னால் யார் யார் எல்லாம் இருக்கிறார்கள் என்ற கோணங்கள்ல தற்போது போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். சென்னையில மருத்துவர் வீட்டில் ரூபாய் நோட்டு அளவிலான கருப்பு தாள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.